மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அட இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. நாளை வெறும் கனவு அதில் நாம் ஏன் நம்பணும்? நாம் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். ஹாய் கலைஞர் டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ருதி பேசுகிறேன். ஸோ இந்த வாரமும் நான் பாடும் பாடல் நிகழ்ச்சியில் வந்து பாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்ச சாங்ஸ்லேருந்து ஒன்று பாடலான் இருக்கேன் இந்த வாரம். அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வாரம் நான் பாடுற பாட்டு வந்து கண்டு கொண்டேன் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து வந்த கொஞ்சம் மைனாக்களேங்கிற பாட்டு. பகலில் ஒரு வெண்ணிலா, ஹே பகலில் ஒரு வெண்ணிலா வந்தால் பாவமா, இரவில் ஒரு வானவில் வந்தால் கூற்றமா. விடை சொல் 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 மனசுக்குள் ஜல் ஜல் ஜல். விடை சொல் 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 மனசுக்குள் ஜல் ஜல் ஜல். கொஞ்சம் ஆசை கொஞ்சம் கனவு இவை இல்லாமல் வாழ்க்கையா? 100 கனவுகள் கண்டாலே 6 கனவுகள் பலிக்காதோ? கனவே கை சேரவா? கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 3 இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து மியூசிக், அதுக்கப்புறம் பாரதியாரோட பாடல்கள், அதுக்கப்புறம் தமிழ். இது 3த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 3த்துக்கு இம்பார்ட்டன்ஸுங்கும் போது நிச்சயமாக அது யாரோட காம்போவாக இருக்கும்னா வைரமுத்து சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ அவங்களோட காம்போவில் சாதனா சர்கம்ஜி பாடின ஒரு பாடல் தான் வந்து கொஞ்சம் மைனாக்களே. அந்த பாடல் உங்களுக்காக. என் பேரை சொல்லியே குயில்கள் கூவட்டும், எனக்கேற்ற மாதிரி பருவம் மாறட்டும். வரதம் தம் தம் மனசுக்குள் தம் தம் தி. வரதம் தம் தம் மனசுக்குள் தம் தம் தி. பூங்காற்றை கொஞ்சம் கிழித்து எங்கள் முகவே